யாத்திராகமம் அதிகாரம் 8. 3 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. இரண்டாம் வாதை, எகிப்திய தவளை கடவுள் நாற்றமாய் போதல். 2. மூன்றாவது வாதை, அடிக்கப்பட்ட பூமியின் புழுதி பேன்களாதல். 3. நான்காவது வாதை, வானுலகில் கர்த்தரின் ஆளுமை. 1. இரண்டாம் வாதை, எகிப்திய தவளை கடவுள் நாற்றமாய் போதல். நதி அடிக்கப்பட்டு 7 நாள் கழித்து இரண்டாம் வாதை நதியிலிருந்து பிறப்பிக்கப்படுகிறது. இந்த இரண்டாம் வாதை வீட்டிலும் மஞ்சத்திலும் அடுப்பிலும் மா பிசைகிற தொட்டியிலும் ஏறியது. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக கர்த்தர் தவளையை கொண்டு இந்த இரண்டாம் வாதையை ஏற்படுத்துகிறார். ஹெக்கெட் எனும் எகிப்திய பெண் கடவுள் தவளை தலையுடன் பெண் உடல் கொண்டவராக கருதப்படுகிறார். எனவே எகிப்தியர்கள் தவளைகளை புனிதமாக கருதினர். தவளைகளை ஒருபோதும் அவர்கள் கொல்வதில்லை. இந்த ஹெக்கெட் தவளை கடவுள் நைல் நதியின் வருடாந்திர வெள்ளப்பெருக்கின் அடையாளம். மேலும் தவளைகள் நீர் மற்றும் நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ்வதால் இவை 2 உலகத்தின் இணைப்பாக கருதப்பட்டன. நைல் நதியை சுற்றிலும் தவளைகள் பெருமளவில் இருக்கும். இவை வெகு விரைவாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை. எனவே ஹெக்கெட் தவளை கடவுள் மறுபிறப்பு மற்றும் கருவுறுதலின் தெய்வமாக எகிப்தியரால் கருதப்பட்டார். கர்த்தர் எந்த தவளையை எகிப்தியர் தெய்வமாய் கருதினார்களோ, எவை எகிப்தியரால் கொல்லப்படுவதில்லையோ அதே தவளையை சாக செய்து பூமி அதனால் நாற்றம் எடுக்க செய்தார். இது கர்த்தரின் மகா பராக்கிரமமான வல்லமையை எகிப்தியருக்கு விளங்கச் செய்தது. எனவேதான் பார்வோன் 8வது வசனத்தில் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறார். மேலும் இந்த வாதையின் போது பார்வோன் கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவதாகவும் கூறுவதை காணலாம். மேலும் 13வது வசனத்தில் கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார் என வாசிக்கிறோம். இது மோசே பார்வோனின் தேவனாகும்படி கர்த்தர் மோசேயின் பட்சம் நிற்றலின் வெளிப்பாடாகும். 2. மூன்றாவது வாதை, அடிக்கப்பட்ட பூமியின் புழுதி பேன்களாதல். முதல் 2 வாதையும் கர்த்தர் பார்வோனை எச்சரித்த பின் நிகழ்கிறது. ஆனால் இந்த 3வது வாதை எந்த ஒரு எச்சரிப்புமின்றி எகிப்தியர் மேல் வருவதை காணலாம். மேலும் முதல் 2 வாதையும் எகிப்தின் நீர்நிலைகள் மீதான கர்த்தரின் ஆளுமையை வெளிப்படுத்தியது. இந்த 3வது வாதை எகிப்தின் நிலமும் கர்த்தரின் வல்லமைக்கு உட்பட்டது என்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் இந்த 3வது வாதை எகிப்திய மந்திரவாதிகள் தேவனுடைய விரலை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாய் அமைந்தது. முதல் 2 வாதையையும் எகிப்திய மந்திரவாதிகளால் வரப்பண்ண முடிந்தது. ஆனால் இந்த 3வது வாதையை அவர்களால் செய்யக்கூடாமற் போயிற்று. இந்த 3வது வாதை எகிப்தின் மந்திரவாதிகளுக்கு இஸ்ரவேலின் தேவனுடைய மகத்துவத்தை விளங்க பண்ணினது. புழுதி பேன்களாய் மாறினது என எழுதப்பட்டுள்ளது. எகிப்தியர் கெப் என்னும் புழுதி தெய்வத்தை வழிபட்டனர். கெப் பூமியின் புழுதியின் மேல் ஆதிக்கமுள்ள கடவுளாக நம்பப்பட்டார். கர்த்தர் பூமியின் புழுதியை அடித்து அதை பேன்களாக மாற பண்ணுவது கெப் எனும் எகிப்திய கடவுளின் வீழ்ச்சியை குறிக்கிறது. கர்த்தர் ஆதியில் பூமியின் புழுதியை கொண்டு மனிதனை படைத்தார். படைப்பில் பயன்படுத்தப்பட்ட புழுதி இங்கு மனிதனை வாதிக்க பயன்படுத்தப்படுகிறது. இது வீழ்ந்து போன மனித மண்ணின் சாபமாகும். அதாவது படைப்பில் பயன்படுத்தப்பட்ட மண் மாம்சமாகியது. அதேபோல் அந்த மாம்சம் இன்று மனிதனுக்கு ஒரு வாதையாகி பல்வேறு விதத்தில் கடவுளை விட்டு பிரிக்கிற வகையில் அமைகிறது. இது வீழ்ந்து போன மனித மண்ணின் சாபமாகும். அதாவது பாவத்துக்கு உட்பட்ட போது மாம்சம் மரணத்துக்குள்ளானது. அதுவும் இங்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. 3.
நான்காவது வாதை வானுலகில் கர்த்தரின் ஆளுமை. நான்காவது வாதை எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணியது. பூமியின் நடுவில் இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் என்பதை பார்வோனும் எகிப்தியரும் அறியும்படி இஸ்ரவேலர் இருந்த கோசேன் நாடு விசேஷப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. இன்றும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை காக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பலவித வண்டுகள் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினால் தேசம் கெட்டு போயிற்று. மேலும் வண்டுகள் எகிப்தியரின் சூரிய கடவுள் கெப்ரியை அடையாளப்படுத்துகின்றன. கெப்ரி வண்டு தலையும் மனித உடலும் கொண்ட உருவமாக சித்தரிக்கப்படுகிறார். இவர் சூரியன் மேல் அதிகாரம் கொண்டவராகவும் சூரியனை வானத்தின் குறுக்கே தள்ளுவது இந்த கெப்ரி வண்டு கடவுள் எனவும் எகிப்தியரால் நம்பப்பட்டது. வண்டுகள் தேசத்தை கெடுத்தது என்பது அவர்கள் நம்பிய சூரிய கடவுள் கர்த்தருக்கு முன் ஒன்றுமில்லாமல் போனார் என்பதை காட்டுகிறது. முதல் 3 வாதைகளும் நீர் மற்றும் நிலம் மீதான யெகோவா தேவனின் அதிகாரத்தையும் ஆளுமையையும் விளங்கச் செய்தது போல் இந்த 4ஆம் வாதை வானுலகிலும் யெகோவா தேவனின் ஆளுமையை எகிப்தியருக்கு விளங்கச் செய்தது. எகிப்தின் சூரிய கடவுள் யெகோவா தேவனால் இந்த வாதையின் போது அடிக்கப்பட்டார் என எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாதையின் போது பார்வோன் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலே கர்த்தருக்கு பலியிடச் சொல்கிறார். ஆனால் மோசே வனாந்திரத்தில் சென்று பலியிடுவதில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் உறுதியாயிருந்தார். எனவே பார்வோன் இஸ்ரவேலரை அனுப்புவதாகவும் வெகு தூரம் செல்ல வேண்டாம் எனவும் கூறுகிறார். கர்த்தர் வண்டை நீங்கும்படி செய்தபோதோ பார்வோன் இருதயம் மறுபடியும் கடினப்பட்டது. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, சுவாமி, எந்த எகிப்தியர் இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தினார்களோ அதே எகிப்தியர் மேல் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை விளங்கச் செய்து அப்பா பராக்கிரமமுள்ள கரத்தோடு நீர் உம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டு வந்ததை வாசிக்கிறோம் ஐயா. இன்றும் உம்முடைய மகிமையும் வல்லமையும் சிறந்ததாயிருக்கிறபடியினால் அப்பேற்பட்ட மகிமையும் வல்லமையும் உடைய தேவனை நாங்கள் ஆராதிக்கிறதினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் எங்களை தெரிந்து கொண்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனம் இருதயம் கடினப்படாதவாறு தேவரீர் செய்த அற்புதங்களை காணும்போது சுவாமி உம்மை மகிமைப்படுத்தி உம் மண்டையிலே நெருங்கி சேர்ந்து உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் கவனம் கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.